முடிச்ச சீரியல்ல பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம் போன மாரி ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, இப்ப பண்ண தப்பு எல்லாமே நம்ம மாதவி தான். ஆனா செஞ்ச தப்பு எல்லாமே இப்ப நம்ம நந்தினி மேல விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுந்தரவள்ளிக்கு நம்ம நந்தினிய சுத்தமா பிடிக்காது. அதனால நம்ம சுந்தரவள்ளி இருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு எல்லாத்தையுமே ஒட்டுக்கா காமிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் வந்து நம்ம சூர்யா கெத்த கொஞ்சம் கூட குறைக்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சுந்தரவல்லியோட அவசர புத்தியினால மட்டும் தாங்க இப்ப இவ்ளோ பெரிய அவஸ்தைய அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாம கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம, இப்ப நந்தினிக்கு போட்ட ஸ்கெட்ச்ல நம்ம சுந்தரவல்லி வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த சூழ்நிலையில கூட மாதவி நான் தான் பண்ணுனேன் அப்படின்னு சுந்தரவல்லி கிட்ட சரண்டர் ஆகல. கண்டிப்பா வந்து மாதவி தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சுந்தரவல்லிக்கு தெரிய தான் போகுது. அந்த நாள் ரொம்பவுமே தூரத்துல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம சூர்யா செம மாசுங்க. இந்த ஸ்கெட்ச் போட்டது எல்லாமே நம்ம நந்தினிக்கு தான் அப்படின்றத ரொம்பவுமே எக்ஸாக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாரு. எக்ஸாக்ட்டா கண்டுபிடிச்சு என்னங்க பிரயோஜனம்? அது யாரு செஞ்சாங்க அப்படிங்கிறது புரியவே இல்ல. கண்டிப்பா இது புரிய வரும்போது ஷார்ப் அசோகன் ஃபர்ஸ்ட்டு மாட்டுவாரு. 2வதா நம்ம மாதவி மாட்டப் போறாங்க. மாதவி வந்து நம்ம சூர்யா கிட்ட சீக்கிரமா மாட்டணுங்க. அதுக்கப்புறம் கழுத்த பிடிச்சு வீட்ட விட்டு நம்ம சுந்தரவல்லி தொரத்தப் போறாங்க அப்படின்னு சொல்லணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.